ஹாய். மழை சரியான மழைங்க. ஹோட்டல் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, கொஞ்சம் மழை பெய்தா, அதனால் வந்து உட்காந்துட்டேன் கடைக்குள்ளே. வாயக்கட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து டாக்டர் வந்து நம்மளுடைய சாப்பிட்ற ஒரு ஏஜுக்கு மேலே சாப்பிடாதீங்க, வாயக்கட்டுங்க அப்படின்னு சொல்கிறது உண்மைதான். அது கூட நம்ம 50 வயசுக்கு முன்னாடி ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டுட்டு 50 வயசுக்கு மேலே இதை தான் சாப்பிடணும், இதை தான் நீங்கள் செய்யணும், வாயக்கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம பேசுகிற வார்த்தைகளும் அதில் அடங்கும். நம்ம நிறைய தடவை இப்போ நானே ஒரு இடம் பொருள் எந்த இடம் அது எந்த நேரம்னு தெரியாமல் நம்ம கண்டபடி பேசுவோம். பேசியிருக்கோமா இல்லையா? ஒரு சண்டேனாலும் இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்கன்னு பார்க்கணும். அந்த நேரத்தில் எனக்கு நமக்கு என்ன தோணுதோ அதை பேசிடுவோம். இங்கே ஹோட்டலுக்கே வர்றாங்கன்னு வைங்களேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிள்ளையோடு வருவாங்க. நல்லா சாப்பிட வர்ற நேரம் என்னமோ ஈராக்கில் சண்டை நடக்கிற மாதிரி புருஷன் முன்னாடி உட்காந்து, நான் சார் உங்களுக்கு என்ன வேணும், மேடம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாலும் வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே ஒரு போர்க்களை நடக்கும். வந்தது சாப்பிட, ஆனால் அங்கே சண்டை, அதை 4 பேர் பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது கிடையாதுங்க. அந்த இடத்துலையும் சண்டை. அதே மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானே பார்த்துருக்கேன். நிறைய பைக்கில் போவாங்க, நல்லா மேக்கப் பண்ணி அவ்வளோ அழகாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி போவாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கார் வண்டி ஓட்டுவார், அவங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டு கேட்காத மாதிரி, என்ன புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு, அதை இப்படி செய்யணும், இதையும் அப்படி செய்யணும், சரியா சரியான்னு. அவன் பாவம் மனசை என்ன செய்வான், கண்ணாடியில் பார்த்துட்டு இப்படியே தலையாட்டுவான். அப்போ நம்ம பார்க்குறோன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு அவங்க வாதம் ஜெயிக்கணும். அதே மாதிரி சினிமா தேட்டரில் இப்படி நடந்திருக்குங்க. திடீர்னு பார்த்தா புருஷன் முண்டாட்டி வேறு 4 பேர் பார்ப்பாங்கன்னு தெரியாமல் அந்த இடத்துல ஒரு உலகம் மாதிரி நினச்சி அவங்க சினிமாவை பார்க்குற மாதிரி சண்டை போடுவாங்கங்க. இதுதான் வாயை கட்டி பழகணும். எந்த இடத்துல நம்ம சண்டை போடுறோமோ அந்த சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஒரு 24 மணி நேரம் விட்டுட்டு நம்ம அப்புறம் அந்த சண்டையை வச்சுக்கலாமே. அப்படி விடுங்களே, நம்ம மூளை நிறைய வேலைகள் யோசனைகள் நம்மளுக்கு கொடுக்குங்க. இப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொல்லிட்டு அந்த சண்டைகள் வாக்குவாதங்கள் குறையும். ஒரு தனி மனிதனை நம்ம துன்படுத்துறது மிகப்பெரிய தப்புங்க. அதை தான் வாயை கட்டணுன்ற வாதங்களில் வருது. இதே ஒரு கல்யாண வீட்டில் அவியல் பொரியல் பாயாசம் எல்லா பொரியல் கூட்டில் போகணும். அதில் ஒரே ஒரு பொருள் மட்டும் சின்னூண்டாக இருக்குது. என்ன சொல்லுங்கள், வடை. அது தன்னை சின்னதாக நிலைநிறுத்தி அந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அந்த இருக்குமா, அது அந்த வடை தனக்கும்